ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 1/4 கப் அளவு, இல்லை 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது முங்குற அளவுக்கு மட்டும், லேசாக நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் 1/4 கப்லேயே 3/4 அளவு தான் எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்கு வரணும். இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு இருக்கிற டயத்துலேயே நம்ம எந்த ட்ரேயில் வந்து நம்ம பர்ஃபியை கொட்ட போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஒரு மாதிரி நுர கட்டி வர ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம செக் பண்ணிடணும். கொஞ்சமாக நம்ம எந்த கரண்டியில் கிளறோமோ அதில் பின்னாடி வச்சு இப்படி 2 விரலுக்கு நடுவில் இப்படி பண்ணும்போது ஒரு கம்பி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பால் பவுடர், 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக மட்டும் நான் ஒரு 10 போல் முந்திரியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் பண்ணுறேன். இது நல்லா கலந்துக்கணும். இது சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணவே வந்து உங்களுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அதோட கலருமே வந்து கொஞ்சம் டார்க் ஆகுது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து வந்த உடனேயே வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து இதை மாற்றிடணும். மாற்றிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியேவும் நீங்கள் விடலாம். நான் இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு 4-5 பாதாமை இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். ஃபுல்லாக தூவிட்டு இதை அப்படியே லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா அதில் போய் ஒட்டிக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நல்லா செட் ஆனதுனால கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. இதில் வந்து நம்ம சர்க்கரையோட அந்த ஒரு கம்பி பாகுபதம் அதுதான் ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். நட்ஸ் இல்லாமையும் கூட நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே வந்து வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைஃபை விட்டுட்டு ஒரு பீஸ் நம்ம எடுத்துட்டோம்னா மீதி எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே நட்ஸ்லாம் போட்டதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக செம்மையாக இருக்குது. இது நம்ம பிச்சு பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே நீங்கள் வாயில் போட்டதுமே கரையிற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.